நடந்தது. என்ன என்னாச்சு? வைஷ்ணவி குடிக்கொண்டிருக்கிற கருப்ப கிரகத்துல ஒரே தீர்ப்பமா இருக்குதுங்க சுவாமி. அந்த தீர்ச்சன்யம் தாங்கிக்க கூடியதா இல்லைங்க. அதர்மம் தலை தூக்கும் போது அம்மன் உக்கிரமாவாள் என்பது ஐதீகம். ஆனால் இப்போது ஒரு தர்மத்தை நிலைநிறுத்த தன் தீட்சண்யத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாள். தாய்க்கு ஒரு தனி கோயிலை உருவாக்கி அங்கே அன்னையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவள் 1000 பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதே இந்த உக்கிரத்தின் உள்நோக்கம். முதலில் அன்னையின் உக்கிரம் தணிக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். சுவாமி, அன்னையோட உக்கிரம் தணிஞ்சிடுச்சு. இனிமே ஆலை எங்கே எப்போ நிர்மாணிக்கிறதுங்க சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அதை முடிவு செய்ய வேண்டியது அடியன் அல்ல, அன்னி. அவளிடமிருந்து நான் உத்தரவு வர வேண்டும். என் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கிழக்கை நோக்கி புறப்படுங்கள். ஒளியாயிருந்து உங்களுக்கு வழிகாட்டுவதோடு நான் நிலை பெற வேண்டிய இடத்தையும் நானே உங்களுக்கு காட்டுகிறேன். சுவாமி, இதுவரைக்கும் ஒளி ரூபத்தில் இருந்து வழிகாட்டின அண்ணன் மறைஞ்சிட்டான். இனி நாம எந்த திசையில எவ்வளவு தூரம் போறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அன்னையின் உத்தரவுப்படி கீழ் திசை நோக்கி போய்கிட்டே இருப்போம். மத்தத அவ பாத்துக்குவா. புறப்படுது. என்ன என்னாச்சு? பல்லாக்கு தூக்க முடியல. ஆளை வரும்போது அசைய மாட்டாக்குதுங்க. அம்மா, இது என்ன சோதனை? உன் உத்தரவுப்படித்தானே நாங்க நடக்கிறோம். வேற எந்த தப்பும் பண்ணலையே தாயே. பக்தர்களே, பதற வேண்டாம்.
கோயில் கொள்ள எண்ணியுள்ள புண்ணிய பூமி இதுவே. இந்த அன்னைக்கு ஆலயம் எழுப்பும் பணியை இன்றே துவங்குங்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றும் சிறந்தோங்கி விளங்கி இருக்கும் இந்த சத்திய பூமியை சமயபுரம் என விளங்கட்டும். அப்படியே செய்யறோம் தாயே, அப்படியே செய்யறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஒன்றே பரம்பொருளாய் விளங்குகின்ற தாய் போற்றி, தாய் போற்றி. இரு சுடரும் விழிமலராய் ஏற்றவளின் தாழ் போற்றி, தாய் போற்றி. உலகம் நான் மறையும் மேவுகின்ற எழில் போற்றி, எழில் போற்றி. ஐந்து வகை பூதங்களும் கைவணங்கும் கடல் போற்றி, கடல் போற்றி. ஆறு வகை சமயங்களும் கூறுகின்ற அருள் போற்றி, அருள் போற்றி. எழு கடலும் எண் திசையும் ஏற்றுகின்ற அடி போற்றி, அடி போற்றி. ஒன்பதெனும் கோள்கள் தினம் உச்சரிக்கும் பெயர் போற்றி, பெயர் போற்றி. 10 அவதாரம் கொண்ட பரமன் தங்கை பதம் போற்றி, பதம் போற்றி. அற்புத ஆலயம் எழுந்தது. அன்னையின் அருளாட்சி பூத்தது. நம்பிக்கை வைத்து நாயகியை வணங்குவோர் பலர். ஆனால் நம்பாதவரும் உண்டல்லவா? ஆம், ஒருவன் இருமாந்திருந்தான். இதனால் தகரமான பேர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாட்டிலே ஒற்றர்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் போர் அபாயம் நிலவுவதாலும் இரவிலே பொதுமக்கள் யாரும் தனியாகவோ கூட்டமாகவோ வீதியிலே நடமாடக்கூடாது. அப்படி மீறி நடமாடினால் விசாரணையின்றி கண்ட இடத்திலே சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் கும்பிடி துறைமகனார் கேப்டன் வில்லியம்ஸ் அவர்களின் அவசர உத்தரவு. Are you blind? நீ குருடனா மேம்? நைட்ல ஸ்ட்ரீட்ல யாரும் நடமாடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கோம். ஒரு ஆம்பளை கூட இல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி. எவ்வளவு டேரிங்கா நடந்து போறா. பாத்துக்கிட்டு சும்மா வரியா மேம்? என்ன மேம் டியூட்டி பாக்குற? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க. சகல ஜீவராசிகளுக்கும் தாயான சாட்சாத் சமயபுரத்து மாரியம்மா நகர்வலம் போறா ஐயா. என்ன மேம் வளர்ற? இப்ப போன அந்த பொண்ணு மாரியம்மா சொல்ற? ஆமாம் துரை அவர்களே. ஃபேண்டாஸ்டிக் ஜோக், ஃபேண்டாஸ்டிக். தெய்வமாவது ரோட்ல போறதாவது நெவர். அது வெறும் ஸ்டோன், கல்லு. கல்லு எப்படி மேன் நடக்கும்? ஐயா, தாயையும் தண்ணியையும் பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க தாய்க்கு தாயான அந்த தயாபரியவே பழிக்க நினைக்கிறீங்களே, இது தகுமா? அந்த தாயின் திருப்பாதங்கள் இந்த மண்ணுல பட்டாதான் இந்த நாடு செழிப்படையும், வீடு நலம் பெறும். டோன்ட் டாக். இப்ப நீ என் கூட கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கா? ஏன்? சர்ச் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி தெய்வம் தான் ரோட்ல போச்சுன்னா அந்த டெம்பிள்ல தெய்வம் இருக்காது. அந்த டெம்பிள்ல தெய்வம் இருந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஷூட் பண்ணுவேன். ஐயா, நீங்க என்ன சோதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு சோதனைக்கு அப்பாற்பட்ட
அந்த ஜோதியின் வடிவான தாயை சோதிக்காதீங்க ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். நான் தெய்வத்தை விட என் 2 கண்ணத்தான் நம்புறேன். என் கண்ணால பார்க்கணும், அப்பத்தான் நான் உன்னை விடுவேன். Come on. என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? கண்ணு தெரியல மேம், எனக்கு கண்ணு தெரியல மேம். ஓ காட், அப்பவே சொன்னேன் தாயை சோதிக்காதீங்க, அது ஆபத்துலதான் முடியும்னு. நீங்க கேட்கல. கண்ணபுரத்தாரோட கோபம் உங்க கண்ணையே பறிச்சிருச்சு ஐயா. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான் மேம். அதுக்கு மாரியம்மா இப்படி தண்டிச்சுட்டாளே, நான் என்ன செய்வேன்? காண்டலாம் என்ற உலகத்துல நான் எப்படி மேம் இருக்க முடியும்? ஐயா கவலைப்படாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவ தாய். தவறு செய்யும் போது தண்டிக்கிற அவ அதுக்காக வருந்தும் போது நிச்சயமா மன்னிப்பா ஐயா. வெள்ளியில கண்மலர் செஞ்சு உண்டியல்ல காணிக்க போடுறதா வேண்டிக்கிட்டா இந்த தாயின் கருணையினால பிறவி குருடர்களுக்கும் பார்வை வருங்கிறது ஐதீகம். தாங்களும் அப்படியே வேண்டிக்கிட்டா அவ நிச்சயம் மன்னிச்சிருவா. மீண்டும் கண் பார்வை வருந்தோற. மாரியம்மா, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன். எனக்கு மறுபடியும் பார்வையை கொடு பிளீஸ், பிளீஸ். கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது. மாரியம்மா, எனக்கு கண்ணு கொடுத்துட்ட, எனக்கு பார்வை தெரியுது. மாரியம்மா வர, எனக்கு கண்ணு தெரியுது. அப்படியா? மாரியம்மா எனக்கு கண்ணு கொடுத்துட்டா. மாரியம்மா. அந்த வெள்ளைக்கார அதிகாரி தன்னுடைய அனுபவத்தில் எல்லாம் வல்ல அன்னையனுடைய பெரும் கருணையை தெரிந்து கொண்டதன் விளைவாக தனக்கு கண்ணொளி வழங்க வேண்டும் என்று அம்பாளிடத்தில் பிரார்த்தித்து அப்படியே கண்ணொளி பெற்று தன்னுடைய பிரார்த்தனையாக அம்பாளுக்கு கண் மலர் சாத்தினார். அந்த திருநாள் இப்பொழுதும் ஆண்டுதோறும் அங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எல்லாம் வல்ல அன்னை தன்னை அண்டி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு அருள் புரியக்கூடியவள். சாதி, மதம், இனம், மொழி என்ற எல்லா எல்லைகளையும் கடந்திருக்கிறவள். எல்லா சமயத்துக்குள்ளும் மையப்பொருளாக விளங்கக்கூடிய சக்தியே அந்த அன்னை தான். அதனாலே அவள் இருக்கிற இருப்பிடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். புறம் என்கிறோமே, புறம் என்றால் என்ன? தங்குகிற இடம். தங்குகிற இடத்திலேயும் முக்கியமான இடத்திற்குத்தான் புறம் என்று பெயர். அந்த புறம்ங்கிறாள். அப்படி ராமபுரம், கிருஷ்ணபுரம் என்றெல்லாம் சொல்லுவது போலே புறம் என்றால் முக்கியமான இடம். எல்லா சமயத்துக்குள்ளும் அவள் தங்கியிருக்கின்றவள் என்பதாலே தான் அவள் இருக்கிற இடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். அவளுடைய திருவடியை நோக்கி சரணடையக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அவள் தனத்தை தருவாள், கல்வியை தருவாள், ஒரு நாளும் தளர்வறியா மனத்தை தருவாள், தெய்வ வடிவத்தை தருவாள். நாம் வேண்டுகின்றவை எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுப்பாள். அப்படி வாரி வாரி கொடுக்கின்ற அந்த அம்பாளுக்கு தேவைப்படுகின்ற கைகள் 18. அவற்றை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கை ஒரே கை, அது நம்பிக்கை. ஏங்க எத்தனை முறை சொல்லிருக்கேன், தெய்வ படங்களை வரையும் போது இப்படி அனாச்சாரமா நடந்துக்காதீங்கன்னு. மீனாட்சி, அதெல்லாம் இந்த விஸ்வேசனுக்கு கிடையாது. சூளப்பிடாரிக்கு சுருட்டும், கருப்பண்ண சாமிக்கு கள்ளும் படைக்கிறத நீ பார்த்தது இல்லையா? பைத்தியம். எந்த ஒரு பொருளும் ஆச்சாரமாகிறதும் அனாச்சாரமாகிறதும் அவங்கவுங்க மனோபாவத்தை பொறுத்து. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா, அப்பா குணம் தான் உனக்கு தெரியும்ல. இப்படிப்பட்ட படத்தை வரையறத நீ தெய்வ கைங்கரியமா நினைக்கிற. அப்பா வேறும் தொழிலா நினைக்கிறாரு. அது தெரிஞ்சு நீ ஏமா அவரை தொல்லை பண்ற? அது மட்டும் இல்ல, தொழிலை ஆத்மார்த்த நண்பனா நினைக்கிறேன்.
அந்த நண்பனோட இந்த சூழலில் தான் நெருக்கமா பழக முடியும். சரி சரி, எனக்கு பசி வயிற்று கிள்ளுது, வாங்க சாப்பிடலாம். ஐயா வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஐயா, நாங்க தெய்வப்படங்களை அச்சிட்டு விற்பனை செய்யற கம்பெனிய பார்ட்னர்ஷிப்ல புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியா? வெரி குட். நீங்க வரைகிற படத்துக்கு மார்க்கெட்ல நல்ல கிராக்கி இருக்கு. அதனால முதலா உங்க கையால சமயபுரத்து மாரியம்மன் படத்தை வரைஞ்சு வெளியிடலாம்னு ஆசைப்படுறோம். அதனால என்ன, தாராளமா வரைஞ்சு தரேன். அதானே என் தொழில். ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கே நீங்க படத்தை எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க அட்வான்ஸ் அப்படிங்க. வர்ற வெள்ளிக்கிழமை வாங்க, படத்தை கொடுக்குறேன். சரிங்க ஐயா. அப்ப நாங்க வரோம்.